அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் குரூப் 2 2A நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ என்ன ஸ்பெஷாலிட்டி டிஎன்பிஎஸ்சி லெவலில் அப்படின்னு பார்த்தீங்களா, சிலபஸில் ஒரு சின்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் டேட்டு நமக்கு கன்சிஸ்டண்ட்டாக இப்போ ஒரு 6 மந்த்துக்குள்ளே ஓவரால் எல்லா எக்ஸாமும் முடிச்சிருவாங்க. லாஸ்ட்டாக நடந்த நமக்கு குரூப் 4 எக்ஸாம் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ ஃபுல் டைமாக குரூப் 2 2A எக்ஸாமுக்காக முழுவதுமாக நம்ம படிக்கலாம் அப்படின்றது. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயிலாகவும் இப்போ ரீசெண்டாக குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சு. ஸோ அதில் நமக்கு தமிழ் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஒரு 1950s 60s பிரிண்ட் ஆன அந்த புக்கிலேருந்தெல்லாம் கொஷின்ஸு, எழுத்து சீர்திருத்தமே நடைபெறுவதற்கு முன்னாடி கேட்ட ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அது டிஎன்பிஎஸ்சி கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதனுடைய ஒரு மெம்பரும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்தராக அதனுடைய மாற்றங்கள் வரும். சரிங்களா? ஓகே. இப்போ குரூப் 4 நமக்கு ஃபுல்லாக முடிச்சு. இதில் நம்ம எவ்வளோ கொஷின் பண்ணியிருக்காங்க என்பதை ஒன்றுமே ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே முயற்சி என்பது தொடர்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வெற்றி கைகூடும். ஓகேங்களா? ஒரு எக்ஸாமில் நம்ம கொஞ்சம் கம்மியாக மார்க் எடுத்துட்டுங்க, இல்லை ஃபெயில் ஆகிட்டுங்களோ, உடனே சோர்வு அடைஞ்சு ஒரு 6 மாதம் படிக்கிறது நிறுத்துறது, அந்த இதுவே இருக்கக்கூடாது. அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடணும். எக்ஸாம் முடிஞ்சு அன்றைக்கி ஒரு நாள் டேக் ரெஸ்ட்டு, ஸோ நெக்ஸ்ட் டே டு ஸ்டார்ட் த ஸ்டடி அப்படின்ற அந்த பாலிசியில் நம்ம இருக்கணும். ஓகேங்களா? ஸோ குரூப் 4 நீங்கள் ஒரு 150 எபோவ் எடுத்திருந்தால் ஓகே, இல்லை அது கம்மியாக இருந்தாலும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை ஒரி பண்ணிக்காமல் குரூப் 2 2Aவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் நமக்கு இருக்கிறதுலே மிடில் லெவல் போஸ்ட்டு. ஸோ இதில் ஒன்ஸ் என்ட்ரு ஆகிட்டிங்களா போதும் அப்படின்னு கூட நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா குரூப் 1 ஒரு எப்போயுமே போஸ்ட் ஒரு 50 to 100க்குள்ளே தான் வரும். சம்டைம்ஸ் அதில் என்ட்ரு ஆகாத பட்சத்துக்கு குரூப் 2 2Aவில் செலக்ட் ஆனுங்களா குரூப் 1 கேடரை நம்ம போயிடலாம் அப்படின்றது. இப்போ குரூப் 4 நம்ம என்ட்ரு ஆனுங்களா ரொம்ப குரூப் 2 கேடர் வரவே 10 to 15 இயர்ஸ் அல்லது 20 இயர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து நமக்கு போகும். எப்பவுமே ஒரு டார்கெட் ஒரு குரூப் 2 2A, ஒரு பிஜிடிஆர்பி அல்லது டிஆர்பியில் ஒரு பிடி பியூஓ, ஸோ இந்த கேடரெலாம் நமக்கு ஓரளவு சேலரி வைஸாக நல்லா எனஃபாக இருக்கும். நம்ம அடுத்த கட்ட ஒரு ப்ரொமோஷனுக்கு நல்ல சான்சஸ் இருக்கும் அப்படின்றது தான் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸாமை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் கிளியர் கட்டாக பார்த்துடலாம். டேட்டு கொடுத்துட்டாங்க 15லேருந்து நெக்ஸ்ட்டு மந்த்து 13 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ கரெக்ஷன் டேட்டு, ஸோ டேட் ஆஃப் எக்ஸாம் அதுதான் முக்கியம். ஓகேங்களா? 28/9/2025. ஸோ டேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட் இருக்குது. 15/7, ஸோ அதே 15/08, 15/09, ஸோ மொத்தம் 60 டேஸ் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு 10 டேஸ், டோட்டலாக ஒரு 73 டேஸ் தான் இருக்குது. நாம் ஒரு 60 டேஸ் தான் நீங்கள் படிக்க வேண்டியதாகவே இருக்கும் சிலபஸ்ஸு. நெக்ஸ்ட்டு 13 டேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரிவைஸ்க்கே சரியாக போயிடும். ஓகேங்களா? ஸோ 60 டேஸ் தான் ஷார்ட் பீரியடு. யாரெல்லாம் குரூப் 4க்கு ஃபோக்கஸ் பண்ணிங்களா, ஸோ நீங்கள் குரூப் 2 2Aவுக்கு படிங்க. ஓகேங்களா? இது ஒன்று. ஓகே, ரெண்டாவது நீங்கள் வேக்கன்சி பற்றி ஒன்றுமே ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? இது வேக்கன்சி என்னடா 645 தான் இருக்குது. ஸோ அதுலேயும் ஒரு 50 போஸ்ட்டு 2 சர்வீசஸ்க்கு, 2Aவுக்கு ஒரு 595 தான் இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு லைனை சொல்லியிருக்காங்க நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனில். இது தோராயமானது, அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லெஸ்ஸாகவும் அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்ல, கண்டிப்பாக டிஎன்பிஎஸ் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1000 to 1500 அந்த ரேஞ்சுக்கு போகணும். ஏன்னா நெக்ஸ்ட்டு 2026 எலெக்ஷன் வருது. இருக்கிற வேக்கன்சியை ஓரளவு ஃபில் பண்ணிடுவோம், அதுக்குள்ளாரவே ஃபில் பண்ணிடுவான். ஏன்னா இப்போ நமக்கு ஜூலை, ஸோ நெக்ஸ்ட்டு மேல தான் எலெக்ஷன். ஸோ மார்ச்சுக்குள்ளாரவே டோட்டலாக எல்லாம் ஃபினிஷ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது போஸ்டிங்கே. ஏன்னா நமக்கு 9வது மாதம் எக்ஸாம்ன்றப்ப, ஸோ அதனுடைய ரிசல்ட் நெக்ஸ்ட்டு ஒரு 3 to 4 months. ஏன்னா அப்ஜெக்டிவ் டைப்பு தான் நமக்கு மெயின்ஸ் வைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான்
இதில் யார் குரூப் 2 சர்வீசஸ்க்கு குரூப் 2A சர்வீசஸ்க்கு படிக்கலாம் அப்படின்றத இப்போ எதுவும் நீங்கள் இது பண்ணிக்காதீங்க, ஓகேங்களா. ஆல்ரெடி நீங்கள் யாராவது ஒருத்தர் குரூப் 2A சர்வீசஸ்ஸு குரூப் 4 இருந்தீங்களா, அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் டு குரூப் 2 சர்வீசஸ்க்கு. அப்போ இப்போ படிக்கிறவே எந்தெந்த சிலபஸ்ஸு இப்போ பாலிட்டி ஹிஸ்ட்ரி அதெல்லாம் இருக்குன்னா மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் படிங்க அப்படின்றது தான் ஒரு இது, ஓகேங்களா. சரி, வேக்கன்சி பற்றி நமக்கு இப்போ எதுவுமே ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ நமக்கு தேவையானது ஒரு ஜாப்பு தான், ரைட்டுங்களா. 10,000 தான் நம்ம உடனே போயிடலாம், 5,000 போஸ்ட் இருந்தால் அதில் போயிடலாம். ஸோ 1000 போஸ்ட் அப்படின்னு நீங்கள் என்றைக்குமே நினைக்காதீங்க, சரிங்களா. நமக்கு தேவையானது ஒரு போஸ்ட், அது 1000 500 அப்படி இருந்துச்சுன்னா போயிடலாம். நிறைய பேர் 10 போஸ்ட் 5 போஸ்ட்டில் இருக்கிறவங்க சுமாராக படித்தவங்களாம் போயிருக்காங்க. அது ஒன்லி கன்சிஸ்டன்சி, விடாமுயற்சி, அதுக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணுறது, அந்த மாதிரி தான், ரைட்டுங்களா. அந்த தான் ஃபேக்டராக இருக்குது, சரிங்களா. நான் ஒரு 5 வருஷம் படித்தோம் இல்லை 10 வருஷம் படித்தோம் இத்தனை முறை போயிடலாம், அதெல்லாம் ஃபேக்டர் இல்லை. அந்த போஸ்ட்டுக்குன்னு இந்த 60 டேஸில் யார் ரோல் ப்ளே பண்ணுறீங்களோ அவங்க தான் உள்ளே போவாங்க, சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜாபை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிறதுலே இது பெஸ்ட்டு ஜாப்பு. குரூப் 2A ஒரு நாளைக்குனாலே நீங்கள் ஒரு 15 to 25 இயர்ஸில் குரூப் 1 கேடர் போயிடுவீங்க. ஒரு சப் ரிஜிஸ்டாராக போகிறீங்கன்னா அவங்க கண்டிப்பாக டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆயிடுவாங்க. ஒரு அசிஸ்டண்ட் லேபராக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்களா, அவங்க அசிஸ்டண்ட் கமிஷனர் ஆஃப் லேபராக போயிடுவாங்க. ஒரு சீனியர் இன்ஸ்பெக்டராக போகிறாங்க அப்படின்னா, சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக போகிறாங்கன்னா கண்டிப்பாக ஆர்டிஓ டிஆர்ஓ அளவுக்கு போக வாய்ப்பு இருக்குது. 30 இயர்ஸ் சர்வீஸ்க்கிறவங்க கம்பல்சரி தாசில்தாராக ஒரு 15 இயர்ஸ் போயிடுவீங்க. ஸோ நீங்கள் யாருமே ஒரி பண்ணிக்காமல் நல்ல ஜாப்பு குரூப் 2 சர்வீசஸில் போகலாம். ஓகே, அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது, கரெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, இதில் அதே போல் ஒரு போஸ்ட் இருக்குது, போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்டரு, நல்ல போஸ்ட்டு. ஃபாரஸ்டர் போஸ்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த ப்ரொமோஷனே பார்த்தீங்களா ரேஞ்சரு, அதுக்கடுத்து ப்ரொமோஷனு ஏசிஎஃப்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டு. இது தனியாக எடுக்கிறாங்க. ஏசிஎஃப் பார்த்தீங்களா இது குரூப் 1 சர்வீஸில் வருது. குரூப் 1A சர்வீசஸ்ஸு கம்பல்சரி இது ஐஎஃப்எஸ் ஆகிடுறாங்க. அதுக்கடுத்தது டிசிஎஃப், டெப்டி கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆவீங்க. ஸோ இந்த ஜாப்புமே நல்ல ஒரு பெட்டர் ஜாப்பு. யாராக இருக்கலாம் ஃபாரஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களாம் கண்டிப்பாக இதுக்கு போங்க. போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ் அவங்களே கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. 2 சர்வீசஸ் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ மெயின் எக்ஸாம் இருக்குது. மெயின் எக்ஸாமில் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கான், ஓகேங்களா. நல்ல போஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் கமிஷனர் லேபர் ஆவீங்க, அதுவும் குரூப் 1 கேட்ரு. ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் போகலாம். ஏன்னா இப்போ போனீங்களா அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரொமோஷனில் வந்துடுவீங்க. ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இதுவுமே நல்ல போஸ்ட்டாக தான். இது ஜெயில் சர்வீஸில் இதுவுமே ப்ரொபேஷன் ஆஃபீஸர். சப் ரிஜிஸ்டார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச போஸ்ட்டு. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் இது 2 இது சென்னை கார்பரேஷனுக்கும் ப்ளஸ் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனுக்கும். ஏஎஸ்ஓ டிஎன்பிஎஸ்சியில். ஸோ ஃபாரஸ்டர், ஓகேங்களா. இந்த போஸ்ட் எல்லாமே நெக்ஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ்லேயே 10 to 15 இயர்ஸ்லேயே நீங்கள் கம்பல்சரி ஒரு குரூப் 1 கேடர் போஸ்ட்டுக்கு போவீங்க. ஸோ இது ஆல்ரெடி யாரெல்லாம் 2A இருக்கீங்களா, குரூப் 4 இருக்கீங்களா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு டார்கெட்டே இதுதான் எய்மே அப்படின்னு அவங்களும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரே ஒரு இது மெயின் எக்ஸாம் டிஸ்கிரிப்டிவ் ஆங்கிள் கொஷின் அண்ட் ஆன்சராக இருக்கும் அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு குரூப் 2A சர்வீசஸ் போஸ்ட்டு. இதில் இருக்கிறது சீனியர் இன்ஸ்பெக்டர், இதுவுமே நல்ல போஸ்ட்டு தான், ஓகேங்களா. அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர், லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் இதுவுமே நல்ல போஸ்ட்டு தான். ஆடிட் இன்ஸ்பெக்டர் எல்லாமே நல்ல போஸ்ட்டு தான், ஓகேங்களா. இது எல்லாமே சேலரியுமே ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு பார்த்தீங்களா ஒரு 50,000 எபோவ் அப்படி வரும், ஓகேங்களா. ஸ்டார்டிங் சேலரி நீங்கள் கைக்குள்ளே வாங்கிறது, ஓகே. சரி, போஸ்ட் எல்லாம் பாரு. சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்ட் எல்லாமே நீங்கள் நெக்ஸ்ட்டு தாசில்தார் அது மாதிரி ஆகலாம், ஓகே. எல்லா டிபார்ட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்களா தெரியும், ஓகே. எலிஜிபிலிட்டி கண்டிஷன் பாருங்கள், ஏஜ் லிமிட்டு இது இருக்குன்னுட்டு. ஸோ அந்த ஏஜ் அதுக்கானது மினிமம் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ். ஸோ அதர்ஸ்க்கு தான் இது.
32 42 32 இது எல்லாமே அதர்ஸுக்கு இதுவுமே அதர்ஸ்னால் ஓசி கேண்டிடேட்டுக்கு மட்டும். ஓகேங்களா? சரி, மீதி இருக்கிற பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அவங்களுக்கு எல்லாருக்குமே பாருங்கள் இது இருக்கிறது. இது 2 போஸ்ட்டுக்கும் நோ மேக்ஸிமேஜ். ஃபாரஸ்டருக்கு மட்டும் 37, சப் ரிஜிஸ்டார் மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் நோ மேக்ஸிமேஜ். ஸோ ஃபாரஸ்டருக்கு மட்டும் 37 ஏஜ். குரூப் 2A சர்வீசஸ்க்கு பாருங்கள் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எல்லா போஸ்ட்டுக்குமே. ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபாரஸ்ட்டை தவிர்த்து மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே எல்லாருக்குமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. ஸோ அதர்ஸ்ன்றதுனால எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி எல்லாருமே ஓசியை தவிர்த்து. குவாலிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே ஸ்பெசிஃபிக்காக டிகிரி தான். ஓகேங்களா? இதில் எதுவும் இல்லை, ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஈக்குவல் மார்க் இருக்கிறப்ப அந்த டைமில் வந்து சேர்ந்தால் ரோல் ப்ளே பண்ணோம், அதர்வைஸு எதுவும் இல்லை. இந்த ஃபாரஸ்டருக்கு மட்டும் சில கண்டிஷன்ஸ் இருக்கும் பாருங்கள். குவாலிஃபிகேஷனில் பேச்சுலர் டிகிரி சயின்ஸு இன்ஜினியரிங்கு அக்ரிகல்ச்சர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இது பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் அந்த மாதிரி சப்ஜெக்ட் இதுக்கு எலிஜிபிள் வராது. ஓகே, சயின்ஸ் சப்ஜெக்ட் எல்லாமே எலிஜிபிள் ஆகும். ஓகே, ஸோ மற்ற போஸ்ட்டுக்கு எதுக்குமே ஸ்பெசிஃபிக் இது எல்லாமே ஒரு டிகிரி தான் இருக்கும். டிகிரி ஃப்ரம் யூனிவர்சிட்டி டிகிரி ஃப்ரம் யூனிவர்சிட்டி இது எல்லாமே. ப்ரிஃபரன்ஸுங்கிறதே இது ஒன்றுமே யாருமே உரி பண்ணிக்காதீங்க. இது ஃபர்தராக வந்து நீங்கள் ஈக்குவல் மார்க் இருக்கிறப்ப தான். ஓகேங்களா? அதுதான். ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் மட்டும் ஒன்ஸ் சொல்லிடலாம். ஓகே, ஸ்பெசிஃபிக் இதில் ஏதாவது சம் டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க, நான் அதுக்கான விளக்கத்தை கமெண்ட்ஸ்லேயே போடுறோம். நிறைய டவுட் வந்தால் ஒரு வீடியோவாக போடுறோம். ஓகேங்களா? ப்ரிலிமினரி எக்ஸாமு எப்பவுமே 200 கொஷின்ஸு. ஸோ 100 தமிழ், ஸோ 100 ஜிகே. இந்த 100 ஜிகேவில் மென்டல் அபிலிட்டி 25 கொஷின். ஸோ அதுதான். ஓகேங்களா? இதில் தோராயமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1:10 ரேஷியோவில் எடுக்கிறாங்க மெயின்ஸு. ஓகேங்களா? ஒரு தோராயமாக 1000 போஸ்ட்டுன்னா 10,000 பேர் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் 1000 பேர்னால் 10,000 போஸ்ட் எடுப்பாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிங்க. கண்டிப்பாக ப்ரிலிமினரின்றது ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரு ரொம்ப கஷ்டம் இருக்காது. என்னுடைய கணிப்பு ஒரு 150 எடுக்கிறவங்க கம்பல்சரி போயிடுவீங்க அப்படின்றது. ஓகே, ஓகே. ஸோ மெயின் எக்ஸாம் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி இது கம்பல்சரி டிஸ்கிரிப்டிவ் ரெண்டுத்துக்குமே குரூப் 2 2A சர்வீசஸ்க்கு. ஸோ இது எல்லாருமே மேக்ஸிமம் பாஸ் ஆகிருவீங்க. யாரெல்லாம் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிங்களோ இல்லை தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஓரளவு பாஸ் ஆகிருவீங்க. யாருமே ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி கொஷின்ஸ் பார்த்துருப்பீங்க, இல்லைனாலே நான் ஷேர் பண்ணி விட்றோம். என்னுடைய வீடியோவில் கூட இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 83 அப்படி மார்க் எடுத்திருக்கேன் ஒரு டைம் எழுதுன்ட்டு, அது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அது நெக்ஸ்ட்டாக வந்து பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து 300 மார்க்கு. இதில் 90 மினிமம். 300ல் இது தான் நமக்கு 2 சர்வீசஸில் மெயின் ரோல் ப்ளே பண்ணுறது. ஏன்னா இன்டர்வியூ இல்லாததுனால 300க்கு எவ்வளோ மார்க் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்றது ஃபுல்லாக டிஸ்கிரிப்டிவ் கொஷின் அண்ட் ஆன்சராக எழுதுறது. ஓகேங்களா? அதுவே 2A சர்வீசஸ்க்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் 150, ரீசனிங்கு 50 கொஷின். ஸோ டோட்டலாக 200 கொஷின்ஸ், 300 மார்க். முன்னே இதில் வந்து 60 கொஷின்ஸ் தமிழ் இருந்துச்சு, இப்போ வந்து அதை தூக்கிட்டாங்க. ஓகேங்களா? 150 ஜிகேவாக மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து சிபிடி எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸு. ஸோ இது ஒரு சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்களா, இதில் 150 கொஷின்ஸு ஜிஎஸ்ஸு, 50 கொஷின்ஸ் வந்து ரீசனிங். முன்னே வந்து 40 கொஷின்ஸ் இருந்துச்சு ரீசனிங், 50 ஆக்கியிருக்கான். தமிழ் 60 இருந்துச்சு, தமிழே எடுத்துட்டாங்க. ஸோ ஃபுல்லாகவே ஜிஎஸ் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இது தான் இந்த ஜிஎஸ்ஸும் நம்ம ஆல்ரெடி ப்ரிலிமினரியில் படிக்கிற அவங்க ஓகே தான். 2A சர்வீசஸ்க்கு மெயின் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ஒரு 15 days கேப் போடுவாங்க. ஸோ 2க்கு படிக்கிறவங்க 2A கம்பல்சரி எழுதுங்க. 2A மட்டும் டார்கெட்டுன்றவங்க அப்ஜெக்டிவ் ஆங்கிளில் நீங்கள் படிங்க அப்படின்றது தான் என்னுடைய சஜஷன். ஓகேங்களா? ஓகே. ஸோ எல்லோருமே அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்யூ.